கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. இன்று மாலை நடக்கும் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தலில் 99 எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி அப்படின்ற அந்த நம்பர், ஒரு வலுவான எதிர்க்கட்சி அப்படின்ற அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இந்த சூழலில் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்துடன் இணைகிறார். ரமேஷ், இப்போது எதிர்க்கட்சிகளில் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? இப்போ கார்கே கலந்து கொள்கிறார், ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டதா? விவரங்கள். இன்று மாலை நடைபெறக்கூடிய பிரதமருடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முதன்மை எதிர்க்கட்சி என்ற அடிப்படையிலும் முன்னாள் ஆட்சி செய்தது என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதா வேண்டாமா, அதாவது இந்த பதவியேற்பில் கலந்து கொள்வதா வேண்டாமா என்பதிலே காங்கிரஸ் கட்சி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருந்தது. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து ஆலோசனை செய்த பிறகு இன்று மாலை நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொள்வார் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். மல்லிகார்ஜுன கார்கே மட்டும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் கார்கேக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக, அவர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.